தொடர்கிறது. பிரபு, பிரபு, பிரபு எங்கே இருக்கிறீர்கள்? பிரபு! பிரபு, என்ன நடந்தது? நான் சுயம்புவை வசமாக சிக்க வைத்து விட்டேன். ஊர் பஞ்சாயத்தில் அவனை தண்டிக்கப் போகும் நேரம் நிவேதா அங்கே வந்து விட்டாள். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. வேறு வழி இல்லாமல் நான் தப்பித்து வந்துவிட்டேன். பிரபு, உங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள்? முதலில் பூஜை அறைக்கு சென்றேன், உங்களை காணவில்லை. அதன் பிறகுதான் இங்கு ஓடி வந்தேன். நம் திட்டத்தில் ஏதாவது தவறு நடந்து விட்டதா? இல்லை காளிங்கா, திட்டமெல்லாம் தெளிவாகத்தான் இருந்தது. நீயும் அதை சரியாகத்தான் நிறைவேற்றினாய். ஆனால் அந்த கிழட்டு பூதத்தின் சதியால் கடைசி நேரத்தில் எல்லாம் கோணலாகிவிட்டது. அப்படியானால் கல்யாணம் நடக்கவில்லையா? அவளை மணவரையில் அமர வைத்து மந்திரங்களையும் சொல்லி முடித்து விட்டேன். தாலி கட்டப் போகும் தருணத்தில் அங்கே வந்து காரியத்தை கெடுத்து விட்டான் மாயா. என்ன, மாயா அங்கு வந்தானா? எப்படி வர முடியும் பிரபு? சுயம்புதான் என் எதிரிலேயே நின்று கொண்டிருந்தானே. பிறகு எப்படி மாயாவாக மாறி உங்களிடம் வந்திருக்க முடியும்? மாயாவை மட்டுமே மடக்க திட்டமிட்ட நான் அந்த காலகண்டனை மறந்து விட்டேன். அது அவனுக்கு சாதகமாக ஆகிவிட்டது. கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் உயிரை இடம் மாற்றிக்கொண்டு பஞ்சாயத்தில் நின்றது அந்த காலகண்டன் தான். பிரபு, கூடு விட்டு கூடு பாய்வதென்றால்? காளிங்கா, மந்திர வித்தையின் உயர்ந்த நிலை அது. விரும்பிய உருவத்திற்கு மாறுவதென்பது வேறு, கூடு விட்டு கூடு பாய்வதென்பது வேறு. மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில்தான் நானே அதை பயன்படுத்துவேன். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் காளிங்கா, இந்த வித்தையின் மூலம் நீ ஒரு புலியின் உடம்பிற்குள் புகுந்து உன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம். நான் நீயாகலாம், நீ நானாகலாம். அதாவது உடல் எனது, உயிர் உனது. இதை பயன்படுத்தித்தான் அந்த காலகண்டன் என் திட்டத்தையே முறியடித்து விட்டான் பாவி. பிரபு, பஞ்சாயத்தில் நின்று கொண்டிருந்த சுயம்பு காலகண்டனை போல் பேசி எல்லோரையும் குழப்பினான். அவன் வேண்டுமென்றே செய்வதாக நினைத்து விட்டேன். இப்போதுதான் புரிகிறது அது சுயம்பு உருவத்தில் இருந்த காலகண்டன் என்று. விடு காளிங்கா, இனி அதை பற்றி பேசி என்ன பயன்? எதிரி ஜெயிப்பதற்கு நாமே வழிவகுத்து விட்டோம். பிரபு, உங்கள் கல்யாணம் தடைபட்டு விட்டதே, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்கு மாற்று வழி வைத்திருக்கிறேன். இவள் போனால் இன்னொருத்தி. மாங்கல்ய பலம் கொண்ட கன்னி பெண்களின் ஜாதகம் என்னிடம் 100 கணக்கில் இருக்கிறது. ஆனால் மாயாவை ஜெயிப்பதற்கு முன் அந்த கிழட்டு பூதத்தை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு என் குருவிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அதனால் தான் என் அந்தரங்க மாளிகைக்கு வந்தேன். உங்கள் குரு இங்கே இருக்கிறாரா? இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அது எனக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். 150 வருடங்கள் வாழ்ந்து இங்கே சமாதி அடைந்திருக்கும் அவரை எழுப்பி அவரிடம் உதவி கேட்கப் போகிறேன். மகன் கேட்டால் தந்தை மறுக்கவா போகிறார்? உங்கள் தந்தையா? ஆம் காளிங்கா, என் தந்தை மண்டகன்தான் எனக்கு சகல மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்த குரு. அவர் சமாதி அடைந்த இந்த இடத்தில்தான் எனது அந்தரங்க மாளிகையை அமைத்திருக்கிறேன். என்னால் முடியாத போதுதான் அவரை எழுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவரை தரிசித்து விட்டால் எனக்கு புது பலம் வந்துவிடும். அதன் பிறகு பார் காளிங்கா, பிரபு, என் தந்தையின் சமாதியில் குரு பூஜை நடத்த வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன. கட்டளையிடுங்கள் பிரபு. இன்னும்